வணக்கம். வைத்தியர் சிவராஜ். ரோஜாப்பூ குல்கந்து உடல் உஷ்ணத்தால் ஏற்படும் அளவுக்கு மீறின உடல் உபாதைகளை சரி செய்யக்கூடிய மிக அற்புத லேகியம். ரோஜாப்பூ இதழ்கள் சுத்தித்தது சுத்தம் செய்து 300 கிராம், கற்கண்டு பொடித்து மாவாக்கியது 1 கிலோ. இது இரண்டையும் ஒன்று சேர்த்து லேகிய பதமாக இடித்து ஜாடியில் பதப்படுத்தி வைத்துக் கொண்டால் பெரியோர்களுக்கு மலப்பிரத்திவர்த்தி சரியாக நடக்கும். மலபந்தம் ஏற்படாது, நரம்பு தளர்ச்சி ஏற்படாது, கை கால் நடுக்கம் ஏற்படாது, அஜீரணம் ஏற்படாது. முதியவர்கள் மலஜலம் கழிக்கிறதுக்கு அச்சப்பட்டுக்கிட்டு சரியாக சாப்பிட்றதில்லை. அப்படி சரியாக சாப்பிடலன்னு சொன்னால் மலம் காய்ச்சி போகும். மலம் காய்ச்சிட்டா அவங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி உபாதை உள்ளவர்கள், உடல் உஷ்ணத்தால் அவதிப்படும் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு தினம் பெரும் நெல்லிக்காய் அளவு இந்த ரோஜாப்பூ குல்கந்தை கொடுத்தால், தினமும் ஒருவேளை உணவுக்கு பிறகு கொடுத்தால் நரம்பு தளர்ச்சி, உடல் உபாதைகள், வயிற்று வலி, மலம் கட்டி போகிறது, தலை சுத்தல் வர்றது, இது போன்ற உபாதைகள் நெருங்காது. உடலும் முகமும் அழகு பெறும். நம் முன்னோர்களின் அனுபவமான கை கண்ட இந்த லேகியம் ரோஜாப்பூ குல்கந்து. இதை சொல்லிக் கொடுப்பதற்கு நம் முன்னோர்கள் இல்லை. வியாபார தந்திர கட்டுக்கதைகள் கேட்டால் லாபம் ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த ரோஜாப்பூ குல்கந்தை கைப்பட செய்து ஜாடியில் பதப்படுத்தி வைத்துக்கொண்டு உபயோகம் செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய கை கால் நடுக்கம், தலை நடுக்கம், மலபந்தம், உஷ்ணத்தால் ஒன் பாத்ரூம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஆக மலச்சலம் கழிப்பதில் சிரமம் இருக்காது, உடல் ஆரோக்கியம் பெறும். நாம் கைப்பட செய்து புரிய வைக்க வேண்டும். கடையிலும் இது நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கிது, மளிகை கடையிலும் கிடைக்கிது. நீங்கள் இதை கொண்டு வந்து உணவு பிறகு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு சாப்பிட்றோம் இல்லையா, டேபிள் ஸ்பூன்னு, அந்த ஸ்பூனில் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து டெய்லி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த வித பக்க விளைவும் ஏற்படாது. உடல் ஆரோக்கியம் பெறும், உடல் உஷ்ணம் ஏற்படாது. மறக்காமல் நம்ம பின்னாடி வரக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து இதை பக்குவப்படுத்தி வச்சு உபயோகப்படுத்தணுங்கன்னு சொன்னால் ஆரோக்கியமாக இருக்கலாம். டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது. நன்றி, வணக்கம்.